அன்பின் தெய்வமே, இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, என் நாவை அக்கினிமயமான நாவாய் மாற்றி ஆவியானவர் ஒரு பலத்துக்கு நடப்பிப்பீராக. பேசுகிற நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து ஆவியானவரே பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகளுக்காக விசேஷமாய் கூட்டம் நடத்தின நாளிலே வாலிப பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கற்று சிக்கி தவிக்கிற சிறையில் இருக்கிற பிள்ளைகளை அரசாள்வதற்காக நீ வெளியே கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீராக. சில மாயை வலையிலே சிக்கி சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருவீராக. நீ பேசும் இந்த நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரே ஒரு பள்ளியை பாடலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. அரசால சிறைச்சாலையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம அரசால பிறந்தவர்கள், அடிமையாக அல்ல. வாலிப பிள்ளைகள், தயவாய் கவனிங்கள். உங்களை சிக்கி பாவத்திலே, சாபத்திலே, கண்ணிச்சையிலே, காதல் வலையிலே, வேண்டாத பழக்க வழக்கத்திலே சில பிள்ளைகள் திருமணமாகிய கணவன் இருந்தும் மனைவி இருந்தும் மற்றவருடைய வாழ்க்கையை தலையிட்டு அவரோடு பேசி SMS அனுப்பி அவங்க தப்பக்க வழியில விழ வைத்து இப்படி பல பாவ செயல்களிலே விளையாட்டாய் ஆரம்பித்து அதை சிக்கி வெளியே வர முடியாமல் தொடர்ந்து அந்த பாவம் இழுத்து கொண்டே போகிறது. நீங்க கர்த்தர் சொல்றாரு, அந்த சிறைச்சாலை அனுபவத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருவதற்கு நீ அரசாள வேண்டும். ஆண்டவரோடு கூட அரசாள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். போனுக்கு அடிமைப்பட்டு போன் இல்லாமல் ஒரு நிமிஷம் சாப்பிட போகும்போது கூட போன், ஜெபிக்கிற நேரத்தில் கூட சைலண்ட் போட்டாலும் அந்த வெளிச்சம் வருதா பார்க்கிறார்கள், ஆனாவதா பார்க்கிறார்கள். இப்படியாக வழியை சிக்கி தவிக்கிற உங்களை அந்த சிறைச்சாலை என்கிற அனுபவத்திலிருந்து வெளியே கொண்டு வர தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நீ அரசால பிறந்திருக்கிறாய், அடிமையாக இருப்பதற்காக அல்ல. நீ அரசாள வேண்டும். அரசாளுவதற்கு சிறையிலிருந்து புறப்படுவாரும் உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 6-7. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 6-7. நீர் குருடனுடைய கண்களை திறக்கவும், குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கவும். இருளில் இருக்கிறவர்கள் எங்கே இருக்கிற இருளில் சிறைச்சாலைகளை விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து. கர்த்தராகிய நான் இந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி அழைத்து உம்முடைய கையை பிடித்து. உன் கையை நீ வரமாட்டேங்கிற, ஆனால் உன் கையை நான் பிடித்து விட்டேன். வெளியே வர முடியல, உன்னால முழு கவனம் செலுத்தி படிக்க முடியல, முழு கவனம் செலுத்தி ஜெபத்தில் உட்கார முடியல, முழு அன்பு மனைவிகிட்ட காட்ட முடியல. ராத்திரி ரகசியமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையிலே. பக்கத்திலே மனைவி படுத்துக் கொண்டிருக்கிறாங்க, தூங்குறாங்க. நீ நினைக்கிற
ஆனா அவர் உள்ள குமுறது உனக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும். நீ ரகசியம் எஸ்எம்எஸ் யாருக்கு தெரியாம, யாருக்கு தெரியுதோ தெரியலையோ கர்த்தருக்கு தெரியும். அதை மறந்து விடாதே. உன் தாய்க்கு தெரியாது, உன் தகப்பனுக்கு தெரியாது, உன் கூடவே படுத்து கொடுக்கிற மனைவிக்கு தெரியாது, கூடவே உறவாடுகிற உன் கணவனுக்கு தெரியாது. உன் நினைவு அனைத்தையும் கர்த்தர் பார்க்கிறார். இன்னைக்கு உன்னை சிறையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அரசால் உன்னை அழைக்கிறார். நீயோ சிறைப்பட்டு கிடக்கிறார். உன் சிறையிருப்பை மாற்றுவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ யார் தெரியுமா? நீ தேவனால் தரிசனம் பெற்றவன், சிறையில் இருக்கிற தீர்க்கதரிசியானவன், சிறையில் இருக்கிற தேவனுக்கு பயந்தவன், சிறையில் இருக்கிற தேவனோடு கூட ஊழியம் செய்தவன், சிறையில் இருக்கிற உன் சிறையிருப்பிலிருந்து நீங்க கர்த்தரை வெளியே கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த சிறைச்சாலை அனுபவத்தை நீங்க கர்த்தர் முறியடித்து போட்டு உன்னை அரசால் வைக்கப்படுகிறார். நீ எப்படி பிறந்த, நீ பிறந்து உனக்கு ஒரு ஊனம் இல்லாமல் இன்னைக்கு நீ சுகதேகியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். நம்ம கையோ காலோ கண்ணோ வாயோ செவடோ கொடுக்கிறோம் இதை எப்படி இருந்திருக்க யோசித்து பாருங்கள். ஒன்று குறையில்லாமல் பெற்றெடுக்க தேவன் கருணை செய்கிறார். அந்த தெய்வத்துக்கு நம்ம துரோகம் செய்யக்கூடாது. இந்த மாதத்தின் கடைசி வாரம், ஆண்டவரே இந்த சிறையிலிருந்து நான் வெளியே வரணும், எனக்கு நீங்க கிருபை தாங்க. கர்த்தர் கிருபை கொடுக்கவராக தேவன். தேவன் யார் இந்த சிறைச்சாலையிலே இருந்தது என்று பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது, ஆச்சரியமா இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த சிறையிலிருந்து உன்னை கொண்டு வந்து உன்னை அரசால வைக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நீங்கள் பாருங்கள், முதலாவது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 23. யோசேப்பின் எஜமான். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 20 23. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். தரிசனம் பெற்றவன், சொப்பனக்காரன், சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது சின்ன வயதிலேயே, அவனுக்கு 12-13 வயதிலேயே தரிசனம், நீ ஒரு தேசத்துக்கே அதிபதியாயிருப்பாய், எல்லாருடைய வணங்குவார்கள், உன்னை அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். சிறு வயதிலே இன்னொரு முறை ஒரு தரிசனம், நீ எல்லாருக்குமாக அதிபதியா உட்காருவாய், உன்னுடைய தாயும் தகப்ப நட்சத்திரம் சூரியனும் உன்னை வணங்கும், 11 நட்சத்திரங்கள் உன் சகோதரர் உன்னை வணங்குவார்கள், காலிலே விழுவார்கள். அப்படிப்பட்ட தரிசனம் பெற்றவன் இன்றைக்கு எங்கே இருக்கிறான் என்றால் சிறைச்சாலை. எஜமானுடைய வேலைக்காரியில் இருக்கும் சிறைச்சாலையிலே யோசேப்பை போட்டார்கள். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து, கிருபை யார் மேல? அவன் மேல் தரிசனம் பெற்றவனா செய்வேன். உனக்கு 1000 சோதனை வருகிறது, என்னால் ஜெபிக்க முடியல, என்னால் பாட முடியல, என்னால் துதிக்க முடியல, வேண்டாம் எனக்கு. ஆண்டவருக்கு ஒரு நன்மையை செய்யல, செய்த நன்மையை பறித்துக் கொண்டால் எனக்கு தேவையில்லை ஆண்டவர் என்று நினைக்கிறார். ஆனால் நீ நினைத்தாலோ உன் மீது கிருபையாக இருக்கிற கர்த்தர் இருக்கிறார். யோசே, நீ சிறைச்சாலையில் இருக்கிற, ஆனா கர்த்தரோ உண்மை இருக்கிறாரா? கிருபையாய் போக்கிய மறுபடியும் அவர் கிருபையாய் பாதுகாக்கிறார்.
ஆபத்து நிறைந்த உலகத்திலே, பயங்கரமான இந்த உலகத்திலே ஒரு சேதம் இல்லாமல் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்ணிமணி பார்ப்பது அவருடைய கிருபை மாத்திரமே. அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினால் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்கும்படி பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றை குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. கவனியுங்கள், தரிசனம் பெற்றவன் சிறைக்குள் இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் நானும் ஊழியத்தை குறித்த ஒரு பெரிய தரிசனம் நமக்கு உண்டு. நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய தரிசனம் உண்டு. கர்த்தனோடு அடிக்கடி பேசுகிறார், உன்னை கொண்டு நான் பெரிய காரியம் செய்வேன். அதையெல்லாம் நீ மறந்து விட்டு எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் என்றால் சிறைச்சாலை. தேவ பிள்ளையே, உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை அரசாளுவதற்கு நீங்க கர்த்தருடைய புறப்படப்படுகிறார். அதனாலே உன் மீது அநியாயமாய் சுமத்தப்பட்ட பழியோ, நீ இழந்த இழப்புகளோ, நீ பெற வேண்டிய நன்மைகள் தாமதமாவதினாலே நீ சிறையில் உட்கார்ந்து விடாதே. நீ அரசாலை பிறந்தவன், அரசாலை பிறந்தவன். அவருக்கு நீ கிருபை கேள். ஆண்டவரே, நான் சிறையிலே இருக்கிறேன், அப்படியே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு கிருபை தான். கர்த்தர் அவருக்கு கிருபை கொடுத்ததாக வேதம் சொல்கிறது. பாருங்கள், 40ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 8ஆம் வசனம், 22ஆம் வசனம். அவர்களை யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடமும் தலையாரிகளின் அதிபதியின் வீடுமாகிய சிறைச்சாலையிலே காவல் பண்ணுவித்தான். சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட 2 பேர் இருக்கிறார்கள். பானபாத்திரக்காரன் ஒருத்தன், சுயம்பாயின் தலைவன் ஒருத்தன். எகிப்து ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனும் சுயம்பாகியமாகிய அவ்விரண்டு பேரும் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டார்கள். 8ஆம் வசனம். அதற்கு அவர்கள், சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவோ, அவைகள் என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். இவருக்கு தரிசனம் சொல்ல தெரியும். தரிசனம் பார்க்கிறது மாத்திரமல்ல, அவன் தரிசனம் பெற்றவன். அந்த சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடியவன் எங்க உட்கார்ந்து இருக்கிறான் என்றால் சிறைச்சாலை. உன்னை கொண்டு உன் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை, உன்னை கொண்டு உன் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம். உனக்கு மாத்திரமல்ல, உன் வேலை இருக்கிற கும்பலிலையும் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியம் செய்வார். ஆனா நீ எங்க உட்கார்ந்து இருக்கிறனா? குடிக்காரனோடு குடிக்காரனா, துன்மார்க்கனோடு துன்மார்க்கனா, துஷ்டனோடு துஷ்டனா, கேவலப்பட்ட இடத்திலே உட்கார. ஆனா நீ யார் தெரியுமா? சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லிக்கொள். நீங்க வாசித்து பாருங்கள் 22ஆம் வசனத்தை. சுயம்பாகிகளின் தலைவனையோ தூக்கி போட்டான். யோசேப்பு அவர்களுக்கு சொன்ன அர்த்தத்தின்படியே சம்பவித்தது. யோசேப்பு சொன்ன அர்த்தத்தின்படியே நீ 3 நாளைக்குள்ளே திரும்ப பானபாத்திரம் கொடுப்ப. 3ஆம் நாளிலே தூக்கப்படுவார்கள். அவன் யோசேப்பு என்ன சொன்னானோ அது அப்படியே நடந்தது. அப்போ நீ சிறைச்சாலையில இருந்தாலும் உன்னுடைய வார்த்தையினாலே இன்றைக்கு கர்த்தரோட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர் மேல வைத்த கிருபை, வைத்த கிருபாவை நீ நினைச்சிட்டு இருக்கிற. நான் பரிசுத்தம் என்ன ஆண்டவர் ஒன்றும் செய்யல, நான் எப்படி வாழ்ந்திருக்க இல்ல. அவருடைய கிருபை மாத்திரம் இதுவரைக்கும் உன் எஜமாத்திரிக்கான தயங்களை உன் எஜமானுக்கு தயங்களை வச்சிருக்கேன். நம்புறாங்க, உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. நீ சொன்னதெல்லாம் நடக்குது. உன் பரிசுத்தம் அல்ல, உன் பக்தி அல்ல, நீ தேவனுக்காக கொண்டிருக்கிற தரிசனம் அல்ல.
ஏதோ கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே நீ துஷ்டனாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி கொண்டுதான் வச்சிருக்க. நீ சிறையில் இருந்து கொண்டுதான் இருக்கிற. ஆனா தேவ பிள்ளையே, தரிசனம் பெற்ற இந்த யோசேப்பை தேவன் வெளியே கொண்டு வருகிறார். கொண்டு வந்து அவனுக்கு செய்கிற நன்மையை பாருங்கள். 41ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 10, 11, 16. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்ராகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலை வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். 11. நானும் அவனும் ஒரே ராத்திரியிலே வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். 16. அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நமக்கு தெரியும், யோசேப்பு சிறை சந்திப்பு வெளியே வந்துட்டார். அவருடைய வஸ்திரங்கள் கலைக்கப்படுகிறது, அவருடைய முடியெல்லாம் வெட்டி சுத்தமாக்கப்படுகிறது. புது வஸ்திரத்தை விரித்துக் கொண்டு பார்வோனுக்கு வந்து நிற்கிறார். பார்வோனுக்கு வந்து சொல்கிறார், யோசேப்பு பார்வோனுக்கு பிரதியுத்தரமாக நான் அல்ல தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். யார் சொன்னது? நான் அல்லப்பா. இப்போ எனக்கும் யார் இருக்கிறது? தேவனே எனக்கு மங்களகரமான செய்தியை சொல்வாராக. கர்த்தர் தரிசனம் பெற்றவனை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனுக்காகவும் அவனுக்கு முன்பாக இருக்கிற குடும்பத்துக்காகவும் மங்களகரமான செய்தியை கர்த்தர் வாய்க்கப்பட்டது. நீங்க பாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு பிற்பாடு காதால் கேட்கிற செய்தி மங்களகரமான நல்ல செய்திக்காக கேட்க வைப்பா. மங்களகரமான செய்தியை ஏன் தெரியுமா? கர்த்தர் யோசேப்பை சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அரசாள வைக்கிறார். அரசாள்வதற்கு காரணம் தேவனே அவனுக்கு மங்களகரமான செய்தியை வாக்குப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, நீ சிறையிலிருந்து வெளியே வா. அந்த செல்ஃபோன், யூடியூப், அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், என்னென்னமோ எத்தனையோ கன்றாவிகள் அந்த உலகத்தான் செல்ல இருக்குது. அதெல்லாம் சொன்னேன், பிசாசு வந்து இயேசுவிடத்திலே கொண்டு வந்து இந்த உலகத்தின் மகிமையை எத்தனை நிமிஷத்துல காமிச்சானா? ஒரே நிமிஷம் தான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக ஆசா பாசம், உலக இன்பம், கேவலம் எல்லாமே இந்த செல்போன் ஒரு நிமிஷம் நீ அதை பிடிச்சிட்ட, அது உன்னை விடவே விடாது, தூங்க விடாது. நீ இன்னாதான் கண்ணு மணி தூங்க பார்த்தாலும் உனக்கு கூட்டிட்டு போன் ஏதாவது வரும், சொற்கள் எஸ்எம்எஸ் வரும். நீ பார்க்கக்கூடாத காட்சியில பார்க்க வைக்கும், நீ கேட்கக்கூடாத காரியம் கேட்க வைக்கும், யோசிக்க வைக்கும். நான் கட்ட சொல்றாரு, நீ வெளியே வா. இந்த சிறையிருப்பிலிருந்து நீ வெளியே வா. நீ பைத்தியமா பார்க்கறது, போன் வைக்கிறது தப்பல்ல, ஆனா அதுக்கு அடிமையாயிடாது. கொஞ்ச நாட்களால் எவ்வளவு வந்து கொண்டே இருக்கிறது. நன்மை தீமை அறியத்தக்க இந்த கனியை புசிக்காத. அந்த கனி எதுக்கா? நன்மையும் இருக்கு, அதுல தீமையும் இருக்கு, அதை புசிக்கா. அப்ப செல்போன்ல நல்லது இருக்கு, கெட்டது இருக்குது. நான் யூஸ் பண்ணவே இப்ப விரும்ப மாட்டேன். ஏன் இந்த போன்? அது என்ன இருக்குது? நல்லது இருக்குது. அப்ப ஆண்டவர் சொன்னாரே, நன்மை தீமை அறிய கனியை நீ புசிக்கினாலே சாகவே சாவா. அப்போ அது நல்லது இருக்குது, என்ன இருக்குது? அப்போ நல்லது மாத்திரம் எடுத்துக்கணும் இல்ல, நல்லது இருந்தாலும் கெட்டது உங்களை எப்படி வந்து சேர்ந்துடும். நீ பார்க்க மாட்டேன்னு நினைக்கிற, சிக்க மாட்டேன்னு நினைக்கிற, உன்னால முடியாது. நீ சிக்கிடுவ, உன்னால வெளியே வர முடியாது. நீ போயினே இருக்கிற. கர்த்தர் உன்னை சிறை சந்தி வெளியே கொண்டு வந்து யாரை? தரிசனம் பெற்றவனை அரசால கொண்டு வரா. எதற்காக கொண்டு வர அரசால? மங்களகரமான செய்தி. இரண்டாம் சுருக்கமாக சொல்லி போகிறேன், நியாயாதிபதிகள்
16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்த பிற்பாடு 5-6. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். எதை அரைத்து வைத்துக் கொண்டிருந்தானா? மாவரைக்க. எங்க இருக்கிறாய் இப்போ? யார் இவன்? 5-6. அவனிடத்தில் பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதிரே உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதிராலே அவனை மேற்கொள்ளலாம் என்று அறிந்து கொள். மகாபலன் உள்ளவன் யார் அவன்? தேவனால் மகாபலன். அவனுக்கு முன்பாக ஒன்றுமே நிற்க முடியாது. எப்படிப்பட்ட இரும்பு கதவுகளையும் பெயர்த்து கொண்டு வருகிறது. எப்படிப்பட்ட பயங்கரமான தூண்களையும் அசைக்கக்கூடியவன். ஒரே ஒரு பச்சை தாழை எலும்பு. அது எந்த தாழை எலும்பா? கழுதையுடைய தாழை எலும்பு. சிங்கத்தில் இருந்தா கூட நல்லா இருக்கும். கழுதையுடைய தாழை எலும்பினால 1000 பேரை கொன்றானா. ஒரு கழுதை எழுத வச்சுன்னு எத்தனை பேர் கொண்டானா? 1000 பேர். அப்படிப்பட்ட பலவான். எப்படிப்பட்ட பலம்? மகா பலவான். எங்க இருக்கிறான்னா சிறைச்சாலை. ஏன் இந்த பலவானாய் மாற்றினார்? உடைய பிரதிஷ்டை, உன் பரிசுத்தம், எப்பவும் கண்ணி நீச்சல், யாரை பார்த்தாலும் எண்ணங்கள், யார் யாரையோ பற்றி யோசிக்கிற காரியங்கள், எதை பார்த்தாலும் கெட்ட சிந்தைகள், கேவலமான எண்ணங்கள் இன்றைக்கு உன்னை சிறைச்சாலையில் வச்சு நீ ஆண்டு அனுபவித்தவன் எல்லாவற்றையும். ஆனால் திரும்ப நீ துடிக்கிற எல்லாவற்றுக்கும் நீ சிறையில் இருக்கிற சிம்சோனி. மகாபலவான் சிறைச்சாலையில் இருக்கிறான். 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் என்றார். தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த திரும்பவும் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. திரும்ப பலன் கொடுத்துட்டார். மகாபலம் உள்ளவன். மகாபலம் உள்ளவனுக்கு அவர் திரும்ப தேவன் பலப்படுத்தினார். வசனம் சொல்கிறது, எரேமியாவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் பூமியையும், எரேமியா 27:5. நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேலுள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கிய என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். மகாபலத்தினால் நம் அனைவரையும் காட்டு மிருகங்கள், நாட்டு எல்லாத்தையும் உண்டாக்கினேன். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை கொடுக்கிறேன். யாருக்கு கொடுக்கிறாரா? அவருக்கு இஷ்டமான, அவருக்கு பிரியமான. ஒரு சமயம் உங்ககிட்ட கூட பிடுங்கி மற்றவருக்கு கொடுக்க தெரியும். எனக்கு இஷ்டமானவனுக்கு அதை நான் கொடுக்கிறேன். ஏன்னா இந்த மகாபலன் என்னுடைய. எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 17ஆம் வசனம். எரேமியா 32:17. கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. மகாபலன் உள்ளவனை அரசாலை வெளியே கொண்டு வந்து அதிசயமான காரியம். என்ன காரியமா? உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அப்ப மகாபலன் உள்ளவனுக்கு அரசாலை கொண்டு வருகிறார். எதற்காக? அதிசயமான காரியம் செய்ய.
இந்த மாதத்தை நீ முடிக்கப் போகிறாய். உனக்கு புதிய மாதத்திலே அதிசயமான காரியங்களை உன் கண்கால் காணப்படுகிறாய். ஹalleluya. இன்றைக்கு கூட கத்த காணிப்பா. ஸ்தோத்திரம். ஒரு வசனம் உண்டு, இன்று அதிசயமான காரியங்களை கண்டோம் அல்லவா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 26 பாருங்கள். 26. அதனாலே எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்களே அல்லாமலும் பயம் நிறைந்தவர்களாகி எதுக்கு கண்டோம்? அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் அல்லவா. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, இந்த மகா பலவான் சிறைச்சாலை நம்ம சிறுமி பார்ப்போம், அவன் ரொம்ப மகா பலவான், அவனுக்குமே யாருமே நிற்க முடியாது. ஆனால் ஒன்று சொன்னாங்க, வல்லவனுக்கு வல்லவன் உண்டு. எவ்வளோ பெரிய வல்லவனை பார்க்கிறோம், மகா பெரிய வல்லவனையும் அவனை தோற்கடிக்க இன்னொரு வல்லவனை எழுப்பது யார் என்றால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவன் எப்படிப்பட்ட ரவுடியா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பலவனா இருக்கட்டும், எனக்கு அந்த வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். எசேக்கியேலின் புஸ்தகம் பாருங்கள், மகா பலவானவன் எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இதோ ஜாதிகளில் மகாபலவான்களாகிய மறுதேசத்தாரை, ஜாதிகளிலே மகாபலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். உனக்கு விரோதமா யாரு? நீ பெரிய பலவான் நினைச்சிருக்கிறல்ல, உனக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய், உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். உன்னை குழியிலே விட தள்ளுவார்கள். நீ சமுத்திரங்களின் நடுவே கொலையுண்டு சாகுகிறவர்களைப் போல சாவாய். இப்படி ஆண்டவர் இதை யார் சொல்லுகிறது என்றால் கர்த்தராகிய ஆண்டவர். எசேக்கியேல் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். இவனும் இவனோடு கூட ஜாதிகளில் மகாபலசாலியான இவனுடைய ஜனங்களும், இவனோடு கூட இருக்கிற ஜாதிகள் கூட்டம் அவங்களோட இருக்கு. நமக்கு யாரும் இல்லை. அவனோடு இருக்கிறது மாம்சபயம், ஆள் பலம் இருக்கிறது, வாய் பலம் இருக்கிறது, பண பலம் இருக்குது, எல்லா பலம் இருக்குது. ஆனா ஒன்று அறிந்துக்கொள், நமக்குள் மகாபலம் கொடுக்கிற கருத்து இருந்து கொண்டே இருக்கிறார். மகாபலசாலி இருக்கிறார். வாசிப்பா. இவனும் இவனோடு கூட ஜாதிகளில் மகாபலசாலிகளான இவனுடைய ஜனங்களும் தேசத்தை அழிப்பதற்காக ஏவப்பட்டு வந்து தங்கள் பட்டயங்களை எகிப்துக்கு விரோதமாக உருவி கொலையுண்டார்களாலே தேசத்தை நிரப்புவார்கள். பாருங்கள், பலவானை பார்க்கிலும் பலவான்கள் வளர்ச்சி இருக்கிறார்கள். நான் ஒன்று ஆண்டவரிடம் கேட்கிறோம், ஆண்டவரே, இந்த உலக ஜனங்களுக்குமாறு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நீர் பலன் தருகிறவர், மகாபலன் இறங்கி வருகிறது. ஒரு பாட்டு உண்டு, உன்னதத்திலிருந்து மகாபலன் மாறுவன். நீ பிரதிஷ்டையோடு வாழக்கூடியவன். நீ உட்கார்ந்து கொண்டிருக்கிற சிறைச்சாலை கர்த்தனுக்கு சிறையிலிருந்து கொண்டு வந்து மகாபலவானுக்கு அதிசயமான காரியத்தை செய்ய. 3வது பாருங்கள், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 27-28. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்பொழுது மீகாயா, நீ சமாதானத்தோட திரும்ப வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை என்று சொல்லி, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். மீகாயா யார் என்றால்
நீங்க வாசித்து பாருங்கள் 13-14. மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனோடே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். தீர்க்கதரிசி எங்க இருக்கிறார் என்றார். தீர்க்கதரிசியானவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அவன் சொல்கிறது அனைத்தும் அப்படி நடக்கும். இப்ப சொல்லி கொடுத்துட்டு வராங்கோ. தீர்க்கதரிசி எல்லாம் ராஜாக்கு நல்லதே சொல்றாங்க. நீ நல்லதே சொல்லிடு, கெட்டது சொல்லிடாத. மிகையா சொல்றாரு, நான் கர்த்தர் சொல்லுகிறதை நான் சொல்லுவேன். இங்கே கர்த்தர் இந்த வசனம் சொல்லிட்டு நீங்க வாசித்து பாருங்கள். இதே வசனம் மிகையா சொல்றாரு பாருங்கள். அங்கே 2 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் 12-13 பாருங்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடைய பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தை போல் இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, என் தேவன் சொல்லுகிறே, கர்த்தரங்கல்ல என்ன சொல்றான், என் தேவன் சொல்வதையே சொல்வேன். என் தேவன் சொல்வதை நான் சொல்லுவேன். நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் விஷயம். சில பேர் நான் பிரேக் சொல்லிட்டியா, பாசிட்டிவ் நீங்க சொல்லிட்டீங்களா, என்னை பற்றி நீங்க சொல்லிட்டீங்களா, அவர் கரெக்டா என்ன கேட்கிறாரு, நீங்க சொன்னீங்களா? ஒன்றை அறிந்து கொள், உன்னை பற்றி யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என் தேவன் எனக்கு வெளிப்படுத்தாங்க. என் தேவன் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. எனக்குள் இருக்கிறவர் சகலத்தை வெளிப்படுத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொன்னா இங்க என் தேவன் எனக்கு வெளிப்படுத்தினா நான் சொல்லுவேன். இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னதை வச்சு இவங்க சொன்னதை வச்சு அதை மழைப்பிறக்கார எனக்கு தெரியல. ஆனால் தீர்க்கதரிசியானவன் சிறையில் இருக்கிறான். தேவ பிள்ளையே, இந்த சிறைச்சாலையில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ஒரு நோக்கத்தை கற்று வைத்திருக்கிறார். பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 52ஆம் எரேமியா தீர்க்கதரிசி காவலில் போட்டார்கள். அவனை கற்று வெளியே கொண்டு வந்தான். எரேமியா 52ஆம் அதிகாரம் 31-34. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவில் மெதலாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய ஆசனத்தை தன்னுடைய பாபிலோனில் இருந்த ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து பாபிலோனுக்கு எல்லாருடைய சிங்காசனத்தை பார்க்கிறோம் ஒரு மேலான சிங்காசனத்தை அவனுக்கு கொடுத்ததாக சொல்கிறது. இதே வசனம் மேலான சிங்காசனம் இதை போடப்பட்டிருக்கிறது. 2 ராஜாக்களை பாருங்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27-30. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே ஏவில் மெதலாக் என்னும் பாபிலோனின் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையில் இருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட பாபிலோனில் இருந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து மேலாக எப்படி வச்சுட்டா எல்லாரையும் பார்க்கணும். உயர்ந்த ஸ்தானத்தில் கட்ட வச்சிருக்கிறார், உயர்த்த போறார். ஆனா தீர்க்கதரிசியாகிய நீ இன்னைக்கு அரசால நீ வெளியே வர, நீ சொல்ற காரியம் எத்தனையோ
ஜெபங்களாம் தீர்க்கதரிசனமா மாறி இருக்கிறது. ஆனா இன்றைக்கு சிறையில் இருக்கிற உண்மை அவர் வெளியே கொண்டு வர சித்தமுள்ளவராக இருக்கிறார். தரிசனம் பெற்றவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். மகாபலனை பெற்றவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். தீர்க்கதரிசியானவனும் சிறைச்சாலையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்கிறீர்கள். தீர்க்கதுடைய குமாரரும் குமாரத்திகளும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வந்து உங்களை உயர்ந்த என்ன சிங்காசனமா உயர்ந்த சிங்காசனை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு புதிய ஏற்பாடு ஒரு வசனம் உண்டு பாருங்கள். தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன் தீர்க்கதரிசியை ஏரோது செய்த காரியங்கள் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 3, 4, 5. ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏரோது கர்த்தருடைய செழிப்பு. நீ ஒரு தீர்க்கதரிசி என்பதை மறந்து விடாது. கர்த்தருடைய சமத்திருக்கிற உண்மை கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியம் உயர்ந்த ஸ்தானத்தை வைக்கிறார். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே லூக்கா 21:12. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜெப ஆலயங்களுக்குள்ளும் சிறைச்சாலைகளுக்குள்ளும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாக அதிபதிகள் முன்பாக உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். உங்களை சீஷர்கள் இயேசு கிறிஸ்து சொல்றார், சீஷர்கள் உங்களை சிறையிலே வைப்பார்கள். சீஷர்கள் சிறையிலே இருக்கிறார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 18-19. அப்போஸ்தலர்களை பிடித்து அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலைகளை வைத்தார்கள். பொதுவான சிறைச்சாலை ஒண்ணுமே செய்யல, ஆனா சிறையில் வச்சுட்டாங்க. பொதுவான சிறைச்சாலை என்ன தப்பு செய்தாங்க? பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து தூதன் ஒரு தூதனை கர்த்தர் அனுப்புகிறார் சீஷரை விடுதலையாக்க. நமக்கு தெரியும் பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5, 6. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஒரு சமயம் நம்முடைய பிள்ளைகள் சிறையில் சிக்கி தவித்து அவங்க நல்லா பேதுரு சிறைச்சாலையில நல்ல தூக்கம். ஆனா அவன் தூங்குவான், சபை தூங்காது. உனக்கு நல்ல தூக்கம் வந்துடும், நீ சிறையில் இருக்கிற ஈஸியா தூங்கிடுவ. ஆனா வசனம் 5ஆம் வசனம், சபையா அவனுக்காக ஊக்கமா விடுதலையாக்கும் பணி இருக்குது. சிறைக்கு சாலையில் இருக்கிற பேதுருக்காக ஊக்கமாய் இரவெல்லாம் தூக்கம் வருமா? பிள்ளைகள் பின்வாங்கி போகும்பொழுது சபையால் நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரு குடும்ப சபைக்கு வர நிம்மதியா இருக்க முடியுமா? ஒருத்தர் வந்து உட்கார நம்ம சபை சும்மா இருக்குமா? மற்றவர் இருப்பார்கள், சபை இருக்காது. சபை தூதனால் இருக்க முடியாது, தூங்க முடியாது. பேருக்கு தூக்கம் வந்தோட சிறைச்சாலையிலே. ஆனா சபையில தூதனுக்கு தூக்கம் வராது. ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. ஆனா சிறைச்சாலையில் இருக்கிற சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற அனுபவம் ஆசத்தை பாருங்கள். வெளியே கொண்டு வந்ததினாலே. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12-13. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. அநேக அற்புதங்கள், அநேக அடையாளங்கள் சீஷர்கள் நிமித்தம். சிறைச்சாலையில் இருக்கிற சீஷர்களை விழாமத்து முற்றோம். உனக்காக சபை வீழ்ச்சிருக்கு.
சபை தூதனுடைய முயல்கால், முயல்களை ரத்தம் வர வரைக்கும் கொண்டு நிறுத்துங்க. முயல்கள் ரத்தம் வரட்டும் பரவாயில்லை, முயலுக்கு இறங்க மாட்டோம். அவன் தூங்கிட்டு இருக்கிறான் எங்க? சிறைச்சாலையில. தூங்க விடாதீங்க ஆண்டவரே. தூதன் போறான், எழுந்திரு. அது எப்படி எழுந்திரு? சீக்கிரம் எழுந்திரு. வெளியே கொண்டு வரான். ஏன் தெரியுமா? சபை தூங்காது. நீ நினைச்சிருக்கிறீங்க வாலிப பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க வந்து உட்கார மாட்டேங்கிறாங்க வாலிப கூட்டத்தில். நான் கூப்பிட்டேன், ஆனால் இப்போ நான் கூப்பிடல. முழங்கால், முழங்கால் கூப்பிடும், கொண்டு வரும். வாலிப பிள்ளைங்க முழங்கால் கொண்டு வரும். ரத்தம் வருகிற வரைக்கும் விட மாட்டேன். நிறைய பணம் கூட பரவாயில்லை, என் ஜனத்தை நான் கொண்டு நிறுத்துவேன். அநேக அற்புதங்கள் சீக்கிரமாய் நடக்கும். கடைசியா அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்து அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். பரிசுத்தவான்கள், நீ யாரு இப்போ? பரிசுத்தவான். எல்லாரும் வெள்ள வெள்ள, எல்லாம் கையில பைபிள், எல்லா சபையில் எல்லாம் வெள்ளையும் சொல்லியுமா? ஆனா யாரு? எங்க இருக்கிற பரிசுத்தவான்? சிறைச்சாலை. பரிசுத்தவான் என்ற பெயரை போட்டுக்கொண்டு எங்க உட்கார்ந்து இருக்கிறனா? சிறைச்சாலை. நீ மற்றவர்களுக்கு, உன் குடும்பத்துக்கு நீ யாருன்னு தெரியணும். உன் ஜனத்துக்கு யாரு? தெருவிற்கு, உன் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் நீ யாருன்ட்டு. நீ பரிசுத்தவான். ஆனா பரிசுத்தவான் எங்க இருக்கிறனா? சிறைச்சாலை. ஆனா கர்த்தரை விட மாட்டான். பரிசுத்தவானை வெளியே கொண்டு வருவார். எப்படி கொண்டு வராரு பாருங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 23 26. அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நீங்கள் அங்கேயும் கட்ட தூதனை அனுப்பி விடுதலையாக்கி சீஷரை கொண்டு வராங்க. எங்க கொண்டு வராங்க? 40ஆம் வசனத்தை வாசிப்பான். அந்தபடி அவர்கள் சிறைச்சாலையிலிருந்து புறப்பட்டு லீதியாளிடத்திற்கு போய் சகோதரரை கண்டு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி போய்விட்டார்கள். என்ன சொன்னார்கள்? ஆறுதல். உன் வாழ்க்கையில் பரிசுத்தவான்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார் சிறையிலிருந்து. அவர்களில் மற்றவர்களுக்கு ஆறுதலாயிருப்பார்கள். நம்முடைய தேவன் ஆறுதலித்து பரிசுத்தவான்களை அரசால வைத்து ஆறுதல் அளித்தார். அன்பின் தெய்வமே, நன்றியோடு நேசத்தளிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தினால் என் உள்ளத்தின் பாரங்கள் ஆண்டவரே வெளியே ஆண்டவரே வந்திருக்கிறது. ஆவியானவர், என் சபை மக்கள் சிறைப்பட்டிருக்கிறார்கள். சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அரசால வைப்பீராக. ஆண்டவரே, சிறையில் இருக்கிறவர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, தரிசனம் பெற்றவர்கள். மகாபலவான், சாதாரண அல்ல, மகாபலசாலிகள், தீர்க்கதரிசிகள், உம்மோடு ஊழியம் செய்த சீஷர்கள், உமக்காக வாழ்ந்து பிரகாசித்த பரிசுத்தவான்கள் இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். நீ வெளியே கொண்டு வருவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி பெரிய கருத்தை செய்யும். நாமத்தை மையப்படுத்திக்கொள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. காணிக்கை